அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசிக்கு வந்து நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்பர் சிஸ்டம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா இருந்தாங்கன்னா அதுமாரி படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் மார்ச் 5லேருந்து டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்ச் 5லேருந்து டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டார் 25 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோடைய ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ வந்து ஆல்ரெடி நாங்கள் போட்டு இருக்கிறோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நாங்கள் கனெக்ட் பண்ண போகிற எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பேட்சை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நம்பர் சிஸ்டம் ஆல்ரெடி பார்ட் 1க்கான வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த லிங்க்கும் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். இப்போ இது வந்து பார்ட் 2 நம்பர் சிஸ்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். டிஎன்யூஆர்பியில் வந்து கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக டிஎன்யூஆர்பி பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், கொஷினே எடுக்கிறோம். இது இந்த பேஸ் மெத்தடில் தான் உங்களுக்கு கொஷின் எடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 9ஆல் வகுப்படும் அனைத்து 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 9ஆல் வகுப்படுற 3 இலக்க எண்களுடைய கூடுதல் கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு 3 இலக்க எண்கள் 9ஆல் எந்த எண் வகுப்படுனா 11 9 99, 12 9 108. அப்போ 108 தான் 9ஆல் வகுப்படுற முதல் எண். கடைசி எண் பாருங்களேன் 999. இது கண்டிப்பாக தெரியும். அப்போ இந்த 2 நம்பர் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக இதுக்கான ஆன்சர் பண்ணலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்த ஒரு ஃபார்முலா. அதை எப்படி போடணுன்னா L - A by D + 1 இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். எல்ன்றது ஒன்றும் கிடையாது, லாஸ்ட் நம்பர். ஏன்றது ஃபஸ்ட்டு நம்பர், டின்றது டிஃப்ரெண்ட். இப்போ எல் பாருங்கள் 999 - 108 பை டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 9 தான் வரும். அப்போ +1 இப்படி போட்டிங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 999ல் 108 கழிங்க பார்ப்போம். 108 கழிச்சா என்ன வரும்? 1 9 8 891. 891 பை 9 +1 இதை அடித்தா என்ன வரும்? 9 9 81, மீதி 1, மீதி 8, 9 9 81. அப்போ 99 + 1 = 100ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 100ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதான் ஆன்சர் நினச்சிக்காதீங்க. அந்த 100 வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சரே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் இது உங்களுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 100ன்னு இருக்குல்ல, 100ல் பாதி என்னது 50. 50 இன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1107ன்னு கிடைக்குமா? இதை 2 பேருக்குன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 1107 இன்ட்டு 50. அப்போ என்னது 7 35க்கு 5, மீதி 3 போட்டுருவீங்க. 1 5 5 1 5 5 0 சேர்த்துக்கிங்களா? 55 350. ஆன்சர் பி. இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னது 55 350. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒன்றும் கிடையாதுங்க. லாஸ்ட் நம்பர் இந்த 999 - 108 கழித்து டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 9ன்னு வரும். +1 9னா ஒன்றும் கிடையாதுங்க. 108க்கு அடுத்தபடியாக என்ன நம்பரு 117. அதை கழிச்சா 9னா வரும். அதுதான். இப்போ இதை சால்வ் பண்ணி நமக்கு 100ன்னு கிடைக்குதுல்ல, அந்த 100 என்ன பண்ணணும்னா அதில் பாதி என்னது 50. 50 இன்ட்டு இந்த 2 நம்பரையும் கூட்டிங்க. முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டிங்கன்னா 1107ன்னு வருதுல்ல. இதை 2ஐயும் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் 55 350. இதுதான் சிம்பிளாக போட்டுடலாம் ஆன்சர். இப்போ உங்களுக்கு இந்த கொஷினை பார்க்கலாம், உங்களுக்கு ஐடியா தெரியும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வரக்குள்ள ஆன்சர் பண்ணுவீங்கல்ல. ஓகே, 2வது கொஷின் பாருங்கள். இரு எண்களின் பாருங்கள், இதெல்லாம் கொஷினில் கேட்டது. இரு எண்களின் கூடுதல் 26, அவற்றின் வித்தியாசம் 8 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 2 எண்கள் நமக்கு தெரியல. இப்போ ஏ ஒரு எண், பி ஒரு எண். அப்போ 2 எண்களின் கூடுதல் கூட்டினா என்ன வருதான்? கூடுதல் 26. ஓகே, அதோடைய வித்தியாசம் டிஃப்ரெண்ட்னால மைனஸ் தான். அப்போ இந்த 2ஐயும் கழிச்சா என்ன கிடைக்குதான்? 8ன்னு கிடைக்குதான். இப்போ நம்ம எதனா பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும் மாற்றணும். இப்போ பாருங்கள், ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், மைனஸாக மாற்ற போகிறோம். மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறோம். இப்போ கூட்டுங்க பார்ப்போம். ஒரு ஏவுக்கு ஏ கேன்சலாக. அப்போ பாருங்கள் 2b இருக்குது, 2b இருக்கா, 2b = மைனஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ளஸ் இல்லை, ப்ளஸ் வந்து மைனஸாக பண்ணணும். 26ல் 8 போச்சுன்னா மீது என்னது 18. அப்போ b = 18. இன்னொன்று பெருக்கல் 2 என்னென்ன வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அடித்தா 9 2 18. அப்போ b என்னது
9 நமக்கு பி 9ன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த 9 எதனா ஒரு இடத்துல போய் நம்ம இப்போ பிரதியிட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எப்படின்னு பார்க்குறீங்களா? அப்போ பாருங்கள், இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 26ல் நமக்கு ஏ தெரியல, ஆனால் ப்ளஸ் பி 9ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 26. அப்போ ஏ ஈக்குவல் டு 26 ப்ளஸ் வந்து என்னென்ன பொசிஷன் என்ன ஆகும்? மைனஸாக மாறுமா? அப்போ 26ல் 9 பொசிஷனா ஏ என்னது? 26ல் 9 பொசிஷனா ஏ வந்து 17ஆ? ஆன்சர் ஏ வந்து 17. அப்போ ஏ வந்து 17, பி வந்து 9. ஆன்சர் என்னது? பி 17. மூணாவது கணக்கு பாருங்கள். ஒரு எண்ணின் 5 மடங்கில் இருந்து அதே எண்ணின் 5இல் ஒரு பங்கை கழிக்க 48 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு எண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை 2 மெத்தடில் போடலாங்க. நம்ம வந்து ஒரு ஆப்ஷனில் வச்சு எப்படி ஈஸியாக போடலாம். ஆப்ஷனில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அது 15. இப்போ நான் 15 எடுக்கிறேன். 15 என்ன சொல்கிறாங்க? ஒரு எண்ணின், இப்போ இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷன் தான் அந்த எண். இப்போ அந்த எண் ஒரு எண்ணின் 5 மடங்கிலிருந்து, இப்போ 15ஓடைய 5 மடங்கு என்னது? இந்த 5 போட்டிங்கன்னா என்ன வரும்? 75. அப்போ 15ஓட 5 மடங்கு 75 இருந்து அதே எண்ணின், இப்போ அதே 15 தான் கேட்குறாங்க. அதே எண்ணின் 5இல் ஒரு பங்கை கழிக்க, இப்போ அதே 15ல் 5இல் ஒரு பங்குன்றாங்க. அப்போ 15 5 பங்காக பிரித்தா எவ்வளோ வரும்? 5 3 15, 3 3ஆக பிரிக்கலாம். அப்போ 3 3ஆக பிரித்தா நமக்கு ஒரு பங்கு 3. அப்போ ஒரு பங்கு கழிச்சா எவ்வளோ வரும்? 75ல் 3 கழிச்சா எவ்வளோ வரும்? 72 தான் வருது. ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும்? 48 வரணும். அப்போ 72 வருது. அப்போ 15 கிடையாது. அப்போ 15 72 வருதுன்னா அப்போ 24 அதிகமாக தானே வரும். அப்போ நம்ம அதுக்கு அடுத்தது கீழே உள்ள நம்பரை தான் பார்க்கணும். இப்போ 10 எடுத்துக்கங்க. இப்போ 10 எடுத்திங்கன்னா 10ஓடைய 5 மடங்கு என்னது? 10 இருக்குது. 10ஓடைய 5 மடங்கு 50. இப்போ அதே எண்ணின் அதே 10ல் 5இல் ஒரு பங்கு, 10 5 பங்காக பிரித்தா எவ்வளோ வரும்? 2ன்னு வரும். அப்போ அந்த 50ல் 2 கழிச்சா எவ்வளோ வரும்? 48 கிடைக்குதா? அப்போ அவங்க கொடுத்துருக்கிற 48 இங்கே கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்னது? சி 10 தான் ஆன்சர். இது ஒரு மெத்தடு. இது ஆன்சர் இப்படி வச்சு தான் நீங்கள் ஆப்ஷனில் இது ஈஸியாக போட்டுடலாம். அப்படி இல்லையா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எண்ணுன்னு நமக்கு அது எண்ணு கொடுக்கல, அதனால் நம்ம அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸு 5 மடங்கிலிருந்து இன்ட்டு 5 ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸு 5x. 5x அதே எண்ணின் 5இல் ஒரு பங்கை கழிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? -x/5. நமக்கு அந்த ஒரு பங்கே தெரியல, அதனால் எக்ஸ் வச்சுக்கிறோம். கழிச்சா என்ன வருதான்? 48 கிடைக்குதான். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வரும். 5 25, 25x -x/5 ஈக்குவல் டு 48. இப்படி போட்டோமா? இப்போ 25லேருந்து ஒரு எக்ஸை கழிச்சா என்ன வரும்? 24x/5 ஈக்குவல் டு 48. 25x/5 ஈக்குவல் டு 48. 24x. இப்போ 5 வந்து என்னென்ன போயிடுமா? போயினா என்ன வரும்? 24x ஈக்குவல் டு 48 இன்ட்டு 5. 8 40, 0 மீதி 4, 5 20, 24. அப்போ 24x ஈக்குவல் டு 240. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 240/24. இதை கடிச்சா என்ன வரும்? 10. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 10. அப்போ ஆன்சர் 10 நமக்கு கிடச்சிருச்சா? அப்போ ஈஸியாக ஆன்சர் என்னது? 10ன்னு போட்டுடலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுனால சில ஸ்டெப்பெல்லாம் நான் சொல்லின்னு இருக்கிறேன் ஆல்ரெடி. இப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சவங்களாக இருந்தால் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க? வேகமாக கடகடன்னு அடிச்சுட்டு வரீங்க. என்னடா இவ்வளோ பெரிய கணக்காக கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க. அதுக்கு தான் ஆன்சர் வச்சு போட கற்றுக்குங்க. நிறைய ஆன்சர் நமக்கு என்னது? அந்த கேள்வியை புரியணும். அந்த கேள்வியை புரிஞ்சால் நீங்கள் ஆன்சரை வச்சு ஈஸியாக போடலாம். 4வது கொஸ்டின் பாருங்கள். பொன்முருகன் என்பவர் ஒரு எண்ணை 25ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 75ஆல் பெருக்க அவருக்கு கிடைத்த விடை சரியான விடையை விட 10,000 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் இது முதைய உங்களுக்கு நான் நடத்தியிருக்கிறேன். 25ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 75ஆல் பெருகிட்டார். 25ஆல் பெருக்கிறதுக்கு பதிலாக 75ஆக பெருகிட்டார். அதனால் அவருக்கு எவ்வளோ அதிகமாக கிடச்சிருக்கு? 10,000 அதிகமாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த கணக்கை எப்படி போடலான்னா, ஆல்ரெடி 75ஆல் பெருகிட்டார். அப்போ 25 ஆல்ரெடி உள்ளே இருக்குது. மீதி எவ்வளோ தான் இல்லை? 50 தான் இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி 25ஆல் பெருக்குவதுக்கு பதிலாக 75ஆல்னு பெருகிட்டார்ல. அப்போ என்ன பண்ணோம்? எவ்வளோ அதிகமாக பெருக்கிறாரு? 75ஆல் அதிகமாக பெருகிட்டார்.
மைனஸ் எவ்வளோவில் பெருக்கணும் 25. இதை ரெண்டையும் கழித்து நம்மளுக்கு என்ன வரும் 50ன்னு வருமா? 50ன்னு போட்டாச்சு. ஈக்குவல் டு எவ்வளோ அதிகமாக ஆயிடுச்சு? 10,000 அதிகமாக ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. எவ்வளோ அதிகமாகிடுச்சு? 10,000 அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணலாம்? ஈஸியாக அடிக்கலாமா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 1 5 5 2 5 10 200. அப்போ ஆன்சர் என்னது? ஏ 200. ரொம்ப சிம்பிளான கணக்குங்க. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். இது நான் 4வது கொஸ்டின் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் கிடையாதுங்க. 25ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 75ஆல்னு பெருக்கிட்டார். அதனால் அவருக்கு 10,000 அதிகமாகிடுச்சு. 25ஆல் பெருக்கியிருக்கணும். ஆக்சுவலாக அவர் எதில் பெருக்கிட்டார்? 75ஆல் பெருக்கிட்டார். ஆனால் ஆல்ரெடி அங்கே 25 உள்ளே இருக்குல்ல, மீதி என்ன தான் இல்லை, 50 அதிகமாக பெருக்கிட்டார். இப்போ அந்த 50 அதிகமாக பெருக்கிறதுனால எவ்வளோ அதிகமாகிடுச்சு? 10,000 அதிகமாகிடுச்சு. அதனால தான் 10,000/50 அடித்தா என்ன வருது? 25 10 200. அப்போ ஆன்சர் என்னது? 200. அஞ்சாவது கணக்கு பாருங்கள். 1 முதல் 30 வரையில் உள்ள எண்களில் 3ஆல் வகுப்படும் எண்களையும் 3ஐ ஏதாவது ஒரு இடத்தில் கொண்ட எண்களையும் நீக்கினால் கிடைக்கும் எண்களின் எண்ணிக்கை யாது? கேள்வியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆனால் ரொம்ப சிம்பிளான கணக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி தான் கேட்குறாங்க. 3ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை இருக்குது? இது மாதிரி தான் ஒரு 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை 3 இருக்குது? இதுமாரி தானே கேட்குறாங்க. அதான் 1 முதல் 30 வரையில் உள்ள எண்களில் 3ஆல் வகுப்படும் எண்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 3ஆல் வகுப்படும் எண்களையும் ஈஸியாக 1லேருந்து 30 வரைக்கும் 3ஆல் வகுப்புற நம்பரை ஈஸியாக எடுத்துடலாம்ல. என்னென்ன சொல்லுங்கள் பார்ப்போம். 3 6 9 12 15 18 21 27 30 எடுத்துட்டீங்களா? அவ்வளோதான். 3ஆல் வகுப்பட எண்களையும் 3ஐ ஏதாவது ஒரு இடத்தில் கொண்ட எண்களையும் 3 வந்து 1லேருந்து 30 வரைக்கும் எந்தெந்த இடத்துல 3 இருக்குது? இதை தவிர 13 இருக்கா? அடுத்தது 23 இருக்கா? அவ்வளோதான். இந்த 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ எண்களையும் தவிர நீக்கினால் கிடைக்கும் எண்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்குறான். கிடைக்கும் எண்களின் எண்ணிக்கை யாது? மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. எதை விட்டோம் பாருங்கள். 3 6 9 12 15 18 21 24 விட்டுட்டோம். 24 27 30. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எண்ணா மொத்தம். இந்த 12 எண்ணை நீக்கிட்டால் முதல்ல 30, 1லேருந்து 30 வரைக்கும் 30 எண்கள் இருக்குது. அதில் 12 நீக்கிட்டால் எவ்வளோ? 18. ஆன்சர் சி 18. கேள்வியை புரிஞ்சிக்கணும். நம்ம கேள்வியை புரிஞ்சிக்கினா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு எண்ணை அதன் வர்க்கத்துடன் கூட்டி மேலும் 10ஐ கூட்ட 100 கிடைக்கின்றது எனில் அந்த எண் என்ன? இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனை வச்சு ஈஸியாக போடலாம். ஒரு எண்ணை அதன் வர்க்கத்துடன் கூட்டணும். ஒரு எண் இருக்குது, அதை வர்க்கத்தோடு கூட்டுங்க. அந்த வர்க்கத்தோடு கூட்டி மேலும் 10 கூட்டினா 100 கிடைக்குது. இப்போ நீங்கள் 8ன்னு எடுத்துக்கங்க. ஒரு 8 அதோடைய வர்க்கம் என்னது? 8 8 64. நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் 30 வரைக்கும் ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ 8 அதோடைய வர்க்கம் என்னது? 64. 64 + 8 எவ்வளோ? 70 72. இப்போ 72 கூட 10 கூட்டினா நம்மளுக்கு 100 கிடைக்குதா? கிடைக்கல. 82 தான் கிடைக்குது. அப்போ 8ஐ விட நம்ம அதிகமாக தான் நம்ம என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும். இப்போ அடுத்து 9 கூட்டுங்க. 9 இருக்குது. 9உடைய வர்க்கம் என்னது? +81. அந்த வர்க்கத்தோடைய மேலும் 10 கூட்டுங்க. 10 கூட்டினீங்களா? அப்போ 9 + 81 90. 90 + 10 100. அப்போ நம்மளுக்கு அவங்க சொல்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ ஆன்சர் என்னது? பி தான். 9 தான் ஆன்சர். இதெல்லாம் இது மாதிரி நீங்கள் நல்லா ஆப்ஷனை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். 2/3 2/5 3/4. 7வது கொஸ்டின் பாருங்கள். 2/3 2/5 3/4 இவற்றை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. 2/3, 2/5, 3/4 ஏறு வரிசையில். இப்போ கீழே பகுதி இதான் பகுதி. இந்த நம்பர் எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 3, 5, 4 எல்லாம் தனித்தனி நம்பராக இருக்கிறதுனால நம்ம அப்படியே பெருக்கலாம். 5 3 15 × 4 60. அப்போ 60 தான் எல்சிஎம். இப்போ இதை எப்படி நம்ம போடணும்னா, இந்த 60 கூட இந்த 60 இருக்குல்ல, இந்த 60 3ஆல் அடிங்க. 3 20. அந்த 20 வந்து 2 கூட பெருக்கணும். 2 கூட பெருக்கினா என்ன? 40 வருதுங்களா? அதேமாரி இந்த 60 5ஆல் அடிங்க.
அடித்து 5ஆல் அடித்தா என்ன வருது? ஓர் 5 5 ஈர் 5 10 12 வருதா? இந்த 12 2 கூட பெருக்கணும். 12 2 கூட பெருக்கினீங்கன்னா என்ன வருது? 24ன்னு வருது. அடுத்தது 60 4ஆல் அடிங்க. இந்த இதை எடுத்து அடிங்க. இப்போ 60 4ஆல் அடித்தா என்ன வருது? ஓர் 4 மீதி 2 ஐ 20 15. இந்த 15 இந்த 3 கூட பெருக்கணும். 15 × 3 45. அப்போ தெரியுது ஃபஸ்ட்டு நம்பர் என்னது? 2/5 தான் ஃபஸ்ட்டு நம்பரு. ரெண்டாவது நம்பர் என்னது? 2/3. மூணாவது என்னது? 3/4. அப்போ இதுதான் ஏறு வரிசையில். சின்ன நம்பர்லேருந்து மேலே ஏறி தானே போகணும். அப்போ ஆன்சர் டி. ஆன்சர் டி இல்லை சி. 2/5 2/3 3/4. ஆன்சர் பி. பி தான் ஆன்சர். அடுத்தது 8வது கணக்கு பாருங்கள். 30 மாணவர்களின் சராசரி வயது 25. ஆசிரியரின் வயதை கூட்டும்போது சராசரி 26ஆக மாறுகின்றது எனில் ஆசிரியரின் வயது என்ன? ரொம்ப சிம்பிளான கொஷின். ஆல்ரெடி ஆவரேஜ்லேயே நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்பரும் கொடுத்துட்டாங்க, சராசரியும் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண சொன்னேன்? பெருக்க சொன்னேன். அப்போ 30 × 25 பெருக்குனா என்ன வருது? 23 6 5 3 15 750. 750 ஆச்சா? அடுத்தது ஆசிரியர் வயதை கூட்டும்போது சராசரி 26ஆக மாறுது. அப்போ ஆல்ரெடி 30 மாணவர்கள். அப்போ ஆசிரியரும் வந்துட்டார். 31 ஆச்சா? அப்போ அவருடைய சராசரி அவங்க சேர்ந்த உடனே எத்தனை சராசரியாக மாறுது? 26 மாறுது. அப்போ 31 × 26 அப்படியே பெருக்குங்க பார்க்கும். 31 × 26 6 3 18 2 2 6 6 10க்கு 0 மீதி 1 806. இப்போ 806 கிடச்சிருச்சா? அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? மொத்தம் ஆசிரியர். இப்போ ஆசிரியர் வயதை மட்டும் சேர்க்கணும். ஆல்ரெடி 30 மாணவர்கள் இருக்காங்களா? இப்போ ஆசிரியர் ஒருத்தர் சேர்ந்துட்டார் 806. அப்போ 806 கூட 750 கழிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வருமா? கழிச்சா என்ன வருது? 56. ஆன்சர் என்னது? 56. ஆன்சர் ஏ. அடுத்தது கீழ்கண்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது ரொம்ப லாஜிக்கான சிம்பிளான ஒரே விஷயம் என்னென்னா மனப்பாடம் பண்ணிக்கங்க. அதாவது பாருங்கள், ஒரு ஸ்டாரை எடுக்காமல் அப்படியே போட்டாங்கன்னா இதில் 10 முக்கோணம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு முக்கோணம் வரும் தெரியுங்களா? இந்த முக்கோணத்தில் 8 இருக்குது. முக்கோணம் இந்த முக்கோணத்தில் 8. இது மாதிரி ஸ்டாரை கையை இப்படி போட்டாங்கன்னா 10. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ இந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா 10 இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது லாஸ்ட் கொஷின். கீழ்கண்ட படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கீழ்கண்ட படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாது? சதுரங்கள் எண்ணிக்கை இதுக்கெல்லாம் நம்ம எண்ணி இருக்க தேவையில்லை. பாருங்களா, 1 2 3 4 5 மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ 5 5 இருக்கா? அப்போ 5 5 இருக்குனால என்னது? ஸ்கொயர் தானே. அப்போ 25. அப்போ ஸ்கொயர்னால் எப்படி பண்ணணும்? ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது? n × n + 1 2n + 1/6. இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ n தான் 5. அப்போ 5 × 6 5 + 1 6 I 2 10 10 + 1 11/6. 6க்கு 6 அடிச்சிங்கன்னா 11 × 5 55. ஆன்சர் பி. ஈஸியாக சதுரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை போடலாம்? 55. ஈஸியாக ஆன்சர் அடிச்சிடலாம். ஓகே, எங்களுடைய சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.